ஆதாம் பாவம் செய்து விட்டான், நான் நிர்வாணியாக இருப்பதனால் நான் ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆதாமை வெறுத்து விடவில்லை. ஆனால் தகப்பனோ, என் மகன் எப்போ வருவான் என்று சொல்லி தன்னுடைய வீட்டின் உப்பரிகை மேலே வேறு நின்று அவனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனாயிருந்தார். ஆமென். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவிடத்திலே கொண்டு வந்து நியாயம் கேட்கிற பொழுது, எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த சகோதரியை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நானும் உன்னை நியாயந்திருக்கவில்லை, அவர்களைப் போல நானும் உன்னை நியாயந்திருக்கவில்லை, இனி நீ பாவம் செய்யாதே. எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை வெறுக்கிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைய நம்பிக்கையின் வார்த்தையின் செய்தி வேளைக்கு ஆதாரமாய் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்பதாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வாசிக்கிற பொழுது, இங்கே அதன் கடைசி பகுதியிலே நான் வாசிப்போமானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம அநேகரை பார்க்குறோம். அநேகரில் தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சொல்லிக்கொடுற காரியம் என்ன? கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, நான் கர்த்தரால் மறக்கப்பட்டேனோ, கர்த்தர் என்னை வெறுத்து விட்டாரோ, என்னுடைய பாவங்களின் நிமித்தமாய் நான் அநேகரால் வெறுக்கப்பட்டு இருக்கிறேன், அநேகர் என்னை ஒதுக்கி இருக்கிறார்கள், நான் நாளிலே மறக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே தவித்து கொண்டு திகைத்து கொண்டு நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய கிரியைகள் நம்மளை பகைப்பதற்கு, அநேகர் நம்மளை வெறுப்பதற்கு அது ஒரு காரணமாய் கூட காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை குடிகாரனாக இருக்கலாம், ஒருவேளை போதை வஸ்துக்களை நாம் அருந்துவர்களாய் காணப்படலாம், ஒருவேளை சண்டை பண்ணுவர்களாய் காணப்படலாம். இதனாலே நாம் இந்த நாளில் எப்படி காணப்படுகிறோம்? மற்றவர்களால் வெறுக்கப்பட்டு காணப்படுகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த சூழ்நிலையில் காணப்படுவீர்களானால், ஒருவேளை கர்த்தரனை வெறுத்து விட்டாரோ, நான் கர்த்தரனை மறந்து விட்டாரோ, நான் அவரால் வெறுக்கப்பட்டு காணப்பட்டு விட்டேனோ என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி தவித்து ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நான் கடவுளிடம் வர முடியாதோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ, நான் இனி அவ்வளோதான் வெறுக்கப்பட்டு விட்டேனோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு திட்டமாய் சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திட்டமாய் சொல்கிறார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு நன்றாய் தெரியும். ஆதியாகமம் புஸ்தகம் 3 அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு பதிலாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக பிசாசுடைய வார்த்தைக்கு அவள் செவி கொடுத்து விட்டபடினாலே அவள் பாவம் செய்து விட்டார்கள். பாவம் செய்து விட்டபடினாலே அவர்கள் தோட்டத்துக்குள்ளே புறமாய் போய் ஒளிந்து கொண்டார்கள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற கர்த்தர் அங்கே வருகிற பொழுது ஆதாமை காணவில்லை. ஆதாமை தேடுகிறார், ஆதாமை கூப்பிடுகிறார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் பாவம் செய்து விட்டான், நான் நிர்வாணியாக இருப்பதனால் நான் ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆதாமை வெறுத்து விடவில்லை. கர்த்தர் நினைத்திருப்பாரே, ஆனால் ஒருவேளை நான் இப்படியாய் நான் நினைக்கின்றேன், நான் மண்ணினாலே உருவாக்கின மனுஷன் இவன் வேண்டாம், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, நான் சொன்னதாய் ஏற்பட்ட அந்த கனியை அவன் புசித்து விட்டானே என்று சொல்லி கர்த்தர் அவனை வெறுத்து விடவில்லை. பிரைஸ் தி லார்ட். அவனை தேடி வந்தார்.
அவர் தான் நிர்வாணி என்று சொல்லியும் கர்த்தர் தேடி வந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேடி வந்து அவனை கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு தோல் உடைகளை உடுத்தினார் என்பதாய் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை வெறுக்கிறவர் அல்ல. ஆதாமை வெறுத்து விடவில்லை, ஆதாமை ஒதுக்கி விடவில்லை. அவனை மீண்டுமாய் கொண்டு வந்து அவனுடைய நிர்வாணத்தை மறைத்தார் என்பதாய் வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விதமாய் வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 6:37 என்னிடத்திலே வருகிறவனை நான் ஒருபோது புறமே தள்ள மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வெறுக்கிறவர் அல்ல. அவரிடத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறார்களோ, எப்படிப்பட்ட மனநிலை வருகிறார்களோ, எப்படிப்பட்ட பாவங்களை செய்து வருகிறார்களோ, அவர்களை கர்த்தர் வெறுக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நான் ஒரு காலம் நினைச்ச மாட்டேன், புறமே தள்ள மாட்டேன் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, லூக்கா 15:13 நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே இளைய குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனை விட்டு தகப்பனத்திலே சொத்துக்களை எல்லாம் வாங்கிவிட்டு அவன் தூர தேசமாய் போய்விட்டான். தூர தேசமாய் போனவன் அங்கே அவருடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து அவனுடைய பணங்களை எல்லாம் செலவழித்து அவன் துன்மார்க்கமாய் ஜீவித்து காணப்பட்டு கொண்டு இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தகப்பனோ என் மகன் எப்போ வருவான் என்று சொல்லி தன்னுடைய வீட்டின் உப்பரிகை மேலே வேறு நின்று அவனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனாயிருந்தார். ஆமென். அல்லேலூயா. அவனை அவர் வெறுத்து விடவில்லை. அவனுடைய சொத்துக்களை அழித்து விட்டான். அவன் பாவம் செய்து விட்டான், துன்மார்க்கமாய் ஜீவித்து விட்டான் என்று சொல்லி கர்த்தர் அவனை வெறுத்து விடவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வந்தவுடனே அவனை மார்பிலே அணைத்து அவனை முத்தமிட்டு பெரிய விருந்து பண்ணினான் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, யோவான் 8:16 வாசிப்போமானால் அங்கே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு உபச்சார ஸ்திரீ சொல்லுகிறார்கள், மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவிடத்திலே கொண்டு வந்து நியாயம் கேட்கிற பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த சகோதரியை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை, அவர்களைப் போல நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை, இனி நீ பாவம் செய்யாதே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை வெறுக்கிறவர் அல்ல. இளைய குமாரனை வெறுக்கவில்லை, இந்த உபச்சார ஸ்திரியை அவர் வெறுக்கவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பாவத்தை வெறுக்கிறவர், ஆனால் பாவியை அவர் சிநேகிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பாவியை சிநேகிக்கிற தேவனாக இருக்கிறார். 99 ஆடுகள், 100 ஆடிலே ஒரு ஆடு அங்கே போய் முள்ளுக்குள்ளே சிக்கிக் கொண்டது. 99 ஆடை விட்டுவிட்டு கர்த்தர் ஒரு ஆடை தேடி போனார் என்பதாய் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, லூக்கா 15:7 வாசிக்கிற பொழுது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கலங்காது இருங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை தனிமைப்படுத்தப்பட்டு, வெறுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, அநேகராலே புறந்தள்ளப்பட்டு, இவன் ஒரு குடிகாரன், இவன் ஒரு போதை வஸ்துக்களை செய்கிறவன், இவன் பயங்கரமான சண்டை பண்ணுகிறவன், இவன் குடும்பத்துக்கு அடங்காதவன் என்று சொல்லி நம்மளை தள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் ஏசப்பாவோ நம்மளை ஒரு வெறுத்து விடவில்லை. சொல்லுகிறார், வசனம் சொல்லுது, ஏசாயா 41:9 வாசிக்கிறோம். இப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கம்பர் தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருப்பீரானால் தைரியமாக இருங்க, பயப்படாது இருங்க. கர்த்தர் நம்மளை வெறுக்காதவர். நம்மளை ஒரு காலமும் நம்முடைய கிரியைகளை பார்த்து, நம்முடைய பாவங்களை பார்த்து நம்மளை வெறுக்காதவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் எந்த சூழ்நிலை அவர் இடத்தில் வந்தாலும் உங்களை மார்போடு அணைத்து கொள்வார், உங்களை முத்தமிடுவார், வெறுக்க மாட்டார், உங்களை சேர்த்து கொள்வார். நான் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நாளை ஒருவேளை சமுதாயத்தால், குடும்பத்தால், உறவினர்களால் நாளை வெறுக்கப்பட்டு, அவருடைய பாவங்கள் நிமித்தமாய், கிரியைகள் நிமித்தமாய் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நீர் சொல்லுகிறீர், நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிற ஆண்டவரே.
அப்படிப்பட்ட கிருபை உள்ள தெய்வம் எங்களுக்கு இருக்கிறபடினாலே இந்த நாள் இப்படிப்பட்ட சொல்லை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் தேவனே, அவர்களை ஆண்டவர் இளைய குமாரனை போல நீ முத்தமிட போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவளை அணைத்துக் கொள்வீராக, அவளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவாய் உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.